ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜைன் அப்துல் மாத்தீனை வளர்த்ததில் அலட்சியம் காட்டியதாக தங்கள் மீது கொண்டு வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பலவீனமானது என கூறி அவனது பெற்றோர் முன்வைத்த ஆட்சேபம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மகனின் படுகொலையில் தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்பது குற்றச்சாட்டில் விளக்கப்படவில்லை. எனவே அதனை நிராகரிக்க வேண்டும் என அத்தம்பதியர் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். எனினும் குற்றச்சாட்டில் எந்த குறைகளும் இல்லை, அனைத்தும் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவுகளை பின்பற்றியே இருப்பதாக புத்தாலிங்ஜயா செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. தற்காப்பு வாதம் புரிய முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டு அப்படியொன்றும் அத்தம்பதிக்கு பாதகமாக இல்லை என நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே இன்று பிற்பகல் 2 மணிக்கே அவ்வழக்கின் விசாரணை தொடங்கலாம் என்றார் அவர். ஜாயின் ராயனுக்கு உடல் ரீதியாக காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவனை பாதுகாப்பதில் அலட்சியம் காட்டியதாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை கடந்த ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி ஜைம் இக்வான் ஜஹாரியும் அவரின் மனைவி இஸ்மானிரா அப்துல் மனாஃபும் மறுத்து விசாரணை கோரினர். இந்நிலையில் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு பலவீனமாக இருப்பதாக அறிவித்து தங்களை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என ஜனவரி 21ஆம் தேதி அவர்கள் நீதிமன்றத்திடம் விண்ணப்பித்திருந்தனர். 2023 டிசம்பர் 5ஆம் தேதி காணாமல் போன ஜாயின் ராயன் மறுநாள் டமான்சாரா டாமையில் உள்ள கிடாமான் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டான்.